Glorify your God. அதான் இன்றைய சிந்தனை. Glorify the Lord with me, let us exalt his name together. சங்கீதம் 34:3. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக அப்படின்னு இருக்கோம். டோன்ட் மேக்னிஃபை யுவர் ப்ராப்ளம்ஸ். நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி நினைக்காதீங்க. நமக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா எனக்கு தான் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறோம். பட் மேக்னிஃபை யுவர் காட். உங்களுடைய தேவனை அந்த பிரச்சனைகளுக்கு மேலானவராக பாருங்கள். அப்பொழுது பிரச்சனைகள் சின்னதாக போகும். அதான் இந்த உலக பிரகாரமாகவே ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு போர்டில் ஒரு கோடு போடுவாங்க. உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசு அப்படின்ட்டு கோடு போடுங்க அப்படின்னு. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, விஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க, விஷுவல் அனலாக் ஸ்கேல்னு பேர். பார்க்கும்போது உங்களுடைய மனசில் இருக்கிற பிரச்சனை எவ்வளோ பெருசாக தெரியுது அப்படின்றது பேர். அவர் கோடை போட்டோடனே இவ்வளோ பெருசுங்க என் பிரச்சனை. அதுக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் பெரிய கோடாக போடுவோம். உன் பிரச்சனையை பார்க்கும்போது என் பிரச்சனை அதை விட அதிகமாக இருக்குது. அப்போது தேவனுடைய மகிமையையும் அவருடைய வல்லமையும் நீங்கள் உங்கள் மனதிலே நினைத்தீர்கள் என்றால், அவரிடத்திலே முழு பொறுப்பையும் ஒப்பு கொடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. அப்போ தேவனை எல்லாவற்றிற்கும் மேலானவராக நினையுங்கள் அப்படிங்கிறது தான் மேக்னிஃபை யுவர் காட். தேங்க் யூ ஃபார் ஹூ ஹீ இஸ். அவர் யாராக இருக்கிறார் என்பதற்காக நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் யார்? இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் ஹூ ஆம் ஐ அப்படி சொல்கிறார். அன்றையிலிருந்து இன்றை வரை இனிமேல் என்றென்றைக்கும் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் காலத்திற்கு உட்பட்டவர் அல்ல, காலத்தை படைத்தவரே அவர் தான். ஆகவே இவருக்கு இவ்வளோ வயசாயிருக்கோ அதெல்லாம் கிடையாது. காலத்தையே அவர் தான் படைத்தார். காலத்திற்கு உள்ளாக எப்படி நீங்கள் அவரை கொண்டு முடியும்? நேரமும் காலமும் அவருக்கு பொருந்தாது. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவரை நீங்கள் நன்றி சொல்லுங்கள். தேங்க் யூ ஃபார் ஹூ ஹீ இஸ். நம் பெரும்பாலும் நம்முடைய தேவனுடைய வல்லமை, நம்முடைய தேவன் யார் என்பது நம்முடைய மனதிற்கு வருவதே இல்லை. உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே கோடான கோடிகள் நட்சத்திரங்கள், சூரியன்கள் இருக்கின்றன. கோடான கோடியான கிரகங்கள் இருக்கின்றன. இந்த பூமியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பல ஆயிரம் லட்சம் கோடிக்கு மேலான உயிரினங்கள் இருக்கின்றன. அன்றைக்கி ஒரு நாள் கோடியக்கரையில் போய் அப்படியே சரி போய் சுற்றிட்டு வருவோம், அந்த லைட் ஹவுஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, அப்படியே கீழே ஒரு போர்வையை விரித்த மாதிரி நம்ம நடந்து போனோம்னா மெத்துன்னு இருக்கும். அப்படியே ஒரு பஞ்சு பொதியை மிதிச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி இந்த வெல்வெட் கிளாத் மாதிரி நீங்கள் நடக்கும்போது மெத்துன்னு இருக்கும். அப்படியே அதுக்குள்ளே நடந்து போனீங்கன்னா அங்கே மான்கள் எல்லாம் அப்படியே போகும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நிறைய பறவைகள், விதவிதமான பறவைகளை பார்க்கலாம். சரி கொஞ்சம் நேரம் அப்படியே நிழலில் அப்படியே உட்காருவோம் அப்படின்னு ஒரு மரத்தடியில் உட்காந்து அப்படியே கையை தலைக்கு வச்சு சாஞ்சி அப்படியே படுத்துறது. அப்புறம் அந்த தரையில் அப்படியே பார்க்கும்போது உற்று பார்த்தா அந்த மெத்துன்னு இருக்கிற பகுதி பூரா ஒரு விதமான சின்ன 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 செடிகள். அதில் என்னென்ன விதமான இலைகள், என்னென்ன விதமான பூக்கள் இருக்குன்னு பார்த்தா விதவிதமான ஆயிரக்கணக்கான டிசைனாக என்னென்னமோ இருக்குது. நம்ம மேலே நடந்து போகும்போது பார்த்தா நடந்து போயிட்டே இருக்கோம். அடுத்து அப்படியே நம்ம உற்று பார்த்தோம்னா எப்போ எத்தனையோ ஆயிரக்கணக்கான விதவிதமான செடிகள், தாவரங்கள், அதான் ஃப்ளோரா அண்ட் ஃபானா அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். புல் பூண்டுகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விதவிதமான பூண்டுகளை படைத்தவர், எண்ணற்ற கிரகங்களையும் சூரியனை படைத்தவர், இன்றும் அவைகளை எல்லாம் கட்டி ஆள்கிறவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அதான் தாவீது அதோட இன்னும் அதிகமாக போய் பார்க்குறாங்க. அவர் தமது கண்களை அவர்கள் பார்க்க அவைகள் உயிரோடு இருக்கின்றன, தமது முகத்தை அவைகளுக்கு மறைக்க அவைகள் மாண்டு மண்ணுக்கு திரும்புமா. அவர் ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை. தம்முடைய முகத்தை இப்படி மறைத்தாலே நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்பேற்பட்ட தேவனை நம்முடைய தேவனாக கொண்டிருக்கிறோம். அவர் யாராக இருக்கிறார் என்பதற்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள். லார்ட், யூ ஆர் ஆல் பவர்ஃபுல் கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை, எல்லா வல்லமையும் உள்ள இந்த பிரபஞ்சத்தை படைத்த உருவாக்கினவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். when you are up against challenges that seems too big or dreams that look impossible, you will be tempted to worry, live stressed and complain. நீங்கள் பார்க்கும்போது, உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்கொள்கிற சவால்களையும் சோதனைகளையும் நீங்கள் பார்க்கும்போது, உங்களை பார்த்தா நடக்க இந்த சவால்களெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்பதே தெரியாது.
சினிமாவில் வேணால் சவாலே சமாளி அப்படின்னு ஒன்று சினிமா படம் எடுத்தான். சினிமாக்கள்லேயே நாடகங்கள்லேயே ஸ்கிரிப்ட் எழுதி இவன் நடிப்பான். இந்த டெய்லி பார்க்குற நாடகங்களில் அவனே சீரியல்கள்லாம் அவனே எழுதுகிறான். எழுதி இந்த சவாலை இப்படி சமாளிக்கிறான். வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் வரும்போது நாம் எதிர்கொள்கிற பெரும் சவால்களை சந்திப்பது மிகப்பெரிய கஷ்டமாக நமக்கு தெரியும். நம்முடைய கனவுகளை நிறைவேற்றுவது சாத்தியமே இல்லாததாக தெரியும். யூ வில் பி டெம்ப்டட் டு ஒரி. உங்களுக்கு மனதிலே கவலைகள் தோன்றும். லிவ் ஸ்ட்ரெஸ்ஸட் அண்ட் கம்ப்ளைண்ட். நெருக்கடிக்குள்ளாக வாழ்ந்து புகார் சொல்ல ஒருவர் நோக்கி ஆமாம் இதெல்லாம் என்ன அப்படின்னு புகார் சொல்ல ஆரம்பித்து விடுவோம். எப்படி நம்ம சொல்கிறது? இப்படியெல்லாம் பண்ணால் எப்படி நம்ம வாழ்கிறது? உலகமே இப்படி இருக்குது, இந்த அநியாயம் பண்ணுறாங்க, இப்படி நம்ம புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம். பட் த பெஸ்ட் திங் யூ கேன் டூ இஸ் கிவ் காட் ப்ரைஸ். ஆனால் மிகச்சிறந்த காரியம் என்னவென்றால் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. தேவனை துதியுங்கள். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கி ஒரு வசனம் படித்தேன். உங்களுக்கு நேர்கிற பாடுகள் சோதனைகள் எல்லாவற்றின் நிமித்தம் நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். ஏன்னா இந்த பாடுகளின் வழியாக வெற்றியை கொடுப்பதன் மூலமாக ஆண்டவர் பக்கத்திலே இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். நேற்று ஒரு விஷயத்தை பார்த்தோம். தமிழ்நாட்டில் யாராலையுமே செய்ய முடியாத காரியம். 15 நாளாக எத்தனையோ பேர் ஒரு மாதமாக போராடிட்டோம். யாருக்குமே விடை தெரியவில்லை. டெல்லி வரைக்கும் போராடிட்டோம். இந்த காரியத்தை எப்படி செய்வது தெரியாது, முடியாது, அங்கே போய்ப்பார் இங்கே போய்ப்பார், எல்லாரும் அலக்களித்து விட்டார். நேற்று ஒன்றுமே முடியாது என்று போய் அமர்ந்தவுடன் ஒரு நொடியில் வேலை முடிந்துவிட்டது. தேவனுடைய வல்லமை நம்மோடு கூட இருப்பதற்காக நாம் சவால்களை சந்திக்கிறோம். நம்மால் எப்பொழுது ஒன்றுமே முடியாது என்று உணர்ந்து ஆண்டவரிடத்திலே சரணாகதி அடைகிறோமோ அப்பொழுது தேவனுடைய வல்லமை விடும். ஏன்னா அவர் தம்முடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடுக்க மாட்டார். ஆமாம் நாங்கள் அங்கே போனோம் இங்கே போனோம் அது ஏதாவது ஒன்றில் ஆயிட்டு நமக்கு அப்படின்லாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். தேவன் தம்முடைய வல்லமையும் மகிமையும் நான் எனக்கே உரியது. அவருடைய வல்லமையை வேறு யார்கிட்டும் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வெற்றிகரமான ஒரு காரியத்தை தேவன் செய்தார். பட் த பெஸ்ட் திங் யூ கேன் டூ இஸ் கிவ் காட் ப்ரைஸ். ஆகவே எல்லாவற்றிற்கும் நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறதற்காகவும் தேவன் உங்களை தேர்ந்தெடுத்ததற்காகவும் தேவன் உங்களோடு கூட இருப்பதற்காகவும் அவருக்கு துதிகளை செலுத்துங்கள். A situation may be too much for you. ஒரு சில சூழ்நிலைகள் நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு கொடூரமானவைகளாக இருந்துவிட முடியும். பட் இட் இஸ் நாட் டூ மச் ஃபார் ஹிம். ஆனால் தேவனை பொறுத்தவரையில் அது அந்த மாதிரி அல்ல. எந்த காரியமே அவருக்கு மிஞ்சினே இல்லை. அதான் ஒரு பாடல் கூட இருக்குல்ல, லேசான காரியம் உமக்கிது லேசான காரியம், பெலனுள்ளவன் பெலனில்லாதவன் யாராயிருந்தாலும். இந்த ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளால் முடியுமோ நம்மளால் முடியாதோ. தேவனை பொறுத்த வரைக்கும் எல்லா சூழ்நிலைகளும் சாதாரண அற்ப காரியம். ஆனால் அந்த கடுமையான சூழ்நிலையின் வழியாக நாம் செல்லும்போது, சோதனைகள் நெருக்கும்போது, இந்த பக்கம் அந்த பக்கம் தப்பிக்க முடியாமல் திணறும் போது, மூச்சே திணற அளவுக்கு நமக்கு திணறும் போது நம்மளால் சமாளிக்க முடியாது. நடுங்கி உருக்குலைந்து போய்கிறோம், தடுமாறுகிறோம். ஆண்டவரே, நான் யோபு மாதிரி சில நேரங்களில் நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடும். நான் இவ்வளோ தூரம் உண்மை பின்பற்றினேனே, உண்மையே நம்பி இருந்தேனே, என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணுமா அப்படின்னு நம்ம கதறக்கூடிய நிலைமை வந்துடும். தேவனை உறுதியாக பின்பற்றுகிறவர்களுக்கு கடுமையான சோதனைகள் வருகிறது. ஏன்னா நம்ம போக 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 பழக தேவனோடு பழக நமக்கு பரிச்சயமான விஷயமாக போய்விடும். அதனால் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளை தேவன் உண்டென்று விசுவாசிக்க செய்வதற்காக சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடத்துகிறார். A situation may be too much for you, but it is not too much for him. When you are full of praise, you build a throne for God to sit on. நீங்கள் தேவனை துதித்து கொண்டே இருக்கும்போது, ஆண்டவரே நீர் எல்லாவற்றிற்கும் காரணராக இருக்கிறீர், நீர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அர்த்தம் இருக்கும், நீர் என்னை வழிநடத்துவதற்காகத்தான் இந்த சவால்களின் வழியாக என்னை கொண்டு செல்கிறீர் என்பதாக நாம் தேவனுக்கு துதிகளை செலுத்த அவரை நாம் புரிந்து கொள்ளும்போது தேவன் நம்முடைய இருதயத்திலே வந்து அமர்வதற்கான ஒரு சிம்மாசனத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். தேவனிடத்திலே நாம் தொடர்ந்து விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் தேவனிடத்துக்கு சொல்லும்போது
தேவன் மிகுந்த திருப்தி உள்ளவராக நம்முடைய இருதயத்திலே நிரம்புகிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறார். அவர் உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார் அப்படின்னு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அதை நாம் நம்பி தேவனிடத்திலே செல்லும்போது நிச்சயமாகவே நம்முடைய சோதனைகள், நம்முடைய சவால்கள், நம்முடைய நெருக்கடிகளிலிருந்து நாம் வெற்றி பெற முடியும். You are inviting God into your life, into your circumstances, into your emotions. நீங்கள் தேவனை உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய சூழ்நிலைகளுக்குள்ளும் உங்களுடைய உணர்ச்சிகளுக்குள்ளும் நம்மளால் தடுமாறுகிறோம், வேதனைகள் தாங்க முடியல, அந்த சூழ்நிலைக்குள்ளும் தேவனை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வரும். நாம் எந்த விதமான நெருக்கடிக்குள்ளும் என்ன செய்வது என்று பரிதவித்து தவிக்கும் போதும் தேவனுடைய கரத்திலே ஒப்புவீங்கள். சில பேர் நடக்கிறது நடக்கட்டும், எனக்கு என்ன அப்படின்னு போயிடுறாங்க. நம்ம அப்படி செய்யக்கூடாது. நம்முடைய சோதனைகள் வரும்போது இந்த மனிதர்கள் உலகத்தில் என்ன செய்வாங்கன்னா, நான் எல்லா விதத்திலும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் சார், இனிமேல் என்னால் ஒன்றும் முடியாது, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு பல கோடி பேர் சொல்லி அந்த சூழ்நிலையிலிருந்து அப்படியே அமைதியாக ஒதுங்கி விடுகிறார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலே நீங்கள் தேவனிடத்திலே இந்த விஷயத்தை கொண்டு செல்லுங்கள். உங்களுடைய சவால்களை, உங்களுடைய நெருக்கடிகளை, உங்களுடைய தோல்விகளை, உங்களுடைய அவமானங்களை ஆண்டவருக்கு சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னால் இனிமேல் முடியாது, என்னால் சுயமாக சமாளிக்க முடியாது, நீர் வந்து எனக்கு உதவி செய்யுங்க, தயவு செய்து என் மீது இரக்கமாயிருங்க, என்னுடைய குற்றங்களையும் குறைகளையும் நீர் மன்னியுங்க அப்படின்னு நம்முடைய குறைகளை அறிக்கை செய்து தேவனிடத்தில் போய் நாம் நிற்கும்போது நிச்சயமாக தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயத்தை உயர்த்தும். ஆகவே உங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை மிகப்பெரியவராக பாருங்கள் அப்படிங்கிறதான் இன்றைய சிந்தனை. ஓகே.